Hello viewers, welcome to Brain Boost Academy. இன்றைக்கு வந்து நாங்க இந்த வீடியோல என்னதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு வெக்டர் அண்ட் ஸ்கேலர் தொடர்பான ஒரு கேள்வி வந்து பார்க்க போறோம். இதுல வந்து கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா determine the magnitude of the resultant force and its direction measured counterclockwise from the positive x-axis. சரியா? இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா இதுல தரப்பட்ட force வந்து resultant force வந்து கணிக்கட்டாம் and அதோட அந்த resultant force வந்து positive x axis இருந்து counter clockwise நோக்கி எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு சொல்லியும் வந்து அதை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சரியா? எங்களுக்கு நார்மலா தெரியும் இதுல மூன்று ஃபோர்ஸ் வந்து தந்திருக்காங்க, F1, F2, F3 ஆங்கிள்கள் வந்து தந்திருக்காங்க. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சில வந்து தாக்குற ஃபோர்ஸ்களை வந்து பார்ப்போம். சரியா? இப்ப எக்ஸ் எக்ஸ்ல தாக்குற ஃபோர்ஸ் வந்து எடுத்தோம்னு சொன்னா முதல்ல வந்து F1 நேரடியாவே எக்ஸ் ஆக்சில வந்து தாக்குது. இதுல வந்து நான் உங்களுக்கு மேல வந்து நான் இந்த சைட் வந்து அசியூம் பண்ற டிரெக்ஷன் வந்து காட்டியிருக்கிறேன். சரியா? சோ F1 வந்து அதே சேம் டிரெக்ஷன்ல வந்து போறதால வந்து சோ அது வந்து பாசிட்டிவ் F1. அடுத்தது வந்து F2 வந்து எக்ஸ் நோக்கி வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுவும் வந்து ரைட் ஹேண்ட் சைட் நோக்கி தான் வந்து போகுது. சோ அதால வந்து அதையும் வந்து நாங்கள் பாசிட்டிவ் வந்து போடுவோம். சோ அதுல வந்து +45. அடுத்தது பாருங்க இந்த F3 வந்து இவ்வளவு டோட்டல் வந்து 60 பாகைன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? ஆனா எங்களுக்கு தேவையானது எவ்வளவு? இந்த மேல இருக்கிற இவ்வளவு ஆங்கிள் தான் தேவை. சோ அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? இங்கால வந்து எக்ஸ் எக்ஸ்ல தாக்குறத வந்து நாங்க என்ன செய்யலாம் காணலாம். எங்களுக்கு நார்மலா தெரியும் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இவ்வளவு வந்து எவ்வளவு பாகை 90 பாகை. சரியா? ஆனா இப்ப டோட்டல் எவ்வளவு காட்டிக்கிறாங்க? 60, 45, 105 என்று சொல்லி வந்து காட்டிக்கிறாங்க. சரியா? அப்ப 105ல இருந்து நாங்க 90 வந்து மைனஸ் பண்ணிட்டு சொன்னா எங்களுக்கு வர பேலன்ஸ் இவ்வளவு வந்து எவ்வளவு வரும்? 15 பாகை என்று சொல்லி வந்து வரும். சரியா? இப்ப நாங்கள் இந்த F3 ஃபோர்ஸ்ல வந்து ஆங்கிளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி ஆங்கிளை கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டல் வந்து 105, அதுல இந்த கிரீன் கலரால மார்க் பண்ண இவ்வளவு வந்து 90, சோ பேலன்ஸ் வந்து 15. இப்ப இந்த F3 ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்ஹெச்சோட தாக்குறதுன்னு சொன்னா இந்த சைட் தான் தாக்குற, அதாவது நாங்க எடுத்த டிரெக்ஷனுக்கு வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன். சரியா? அதே மாதிரி sin 15 வரும். சோ அதால வந்து -F3 sin 15. சோ எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து வருது 5.47 கிலோ நியூட்டன். சோ நாங்க எடுத்த டிரெக்ஷன் வந்து சரி, அந்த டிரெக்ஷன்ல தான் வந்து எங்களுடைய ஃபோர்ஸ் வந்து தாக்குது. சரியா? அடுத்து நாங்க பார்க்க போற வந்து y axisல வந்து இந்த மூன்று ஃபோர்ஸும் வந்து எப்படி தாக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். சரியா? முதலாவது எடுப்போம் F1 வந்து x ஆக்சிலே வந்து காணப்படுறதால வந்து இது வந்து y axisல வந்து தாக்காது. சரியா? அடுத்து வந்து பார்ப்போம் F2 வந்து y axisோட வந்து தாக்க போது sin 45. சரியா? அது வந்து பாசிட்டிவ். என்னோட சொன்னா நான் வந்து எடுத்த டைரக்ஷன் வந்து அப் சைட். அப்ப F2 வந்து எங்க தாக்கும்? இந்த சைடு மேல போய்க்க அப் சைட் தான் வந்து தாக்கும். அடுத்து வந்து F3 வந்து அப் சைட் வந்து தாக்கும் YHல. சோ அதால வந்து F3 × cos 15. சோ நாங்க ஃபைனல் ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்களுக்கு 11.26 கிலோ நியூட்டன். சோ அது வந்து பாசிட்டிவ். சோ நாங்க எடுத்த டைரக்ஷனும் வந்த ஆன்சரும் பாசிட்டிவ். எங்களுடைய குறி வந்து மாறலன்னு சொன்னா நாங்க எடுத்த டைரக்ஷன்ல தான் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து போகுதுன்னு சொல்லிதான் மீனிங். சரியா? எங்களுக்கு அடுத்து வந்து மேக்னிடியூட் காண்றதுக்கு வந்து நார்மலா வளமையான அதே ஈக்குவேஷன் x வர்க்கம் + y வர்க்கம் × ஸ்கொயர். சரியா? இப்ப நாங்க x இந்த ஃபோர்ஸ் தெரியும் 5.47, y இந்த ஃபோர்ஸ் தெரியும் 11.26. சோ நாங்க அப்ளை பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும் 12.51 கிலோ நியூட்டன். சோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சரை வந்து நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் x வந்து ரைட் சைட்ல தான் தாக்குது, y வந்து அப் சைட்ல தாக்குது. சோ அத நாங்க ஒரு பிக்சரா வந்து இதுல கிரியேட். சரியா? அப் சைட் அண்ட் ரைட் சைட் அவங்க சொல்லிக்கிறாங்க ஆங்கிள் வந்து. அப்ப இதுல முதல் விஷயம் இதுல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படித்தான் வருவார். சரியா? இதுல வந்து சொல்லிக்கிறாங்க ஆங்கிள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸா வந்து ஆங்கிள் வந்து தாக்குன்னு சொல்லிக்கிறாங்க எக்ஸ் எக்ஸ்ல இருந்து. சோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கவுண்டர் கிளாக் வைஸ் என்று சொன்னா இதுதான் ஆங்கிள். சரியா? இங்க நாங்க tan θ போட்டோம்னு சொன்னா எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 64.1 பாகை என்று சொல்லி வந்து வரும். சரியா? இந்த கேள்வி இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கியது என்று சொன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.